மிதுன ராசிக்கார அன்பர்களே, மிதுன ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் எப்பேற்பட்ட வழிகளையும் தாங்கிய ஒரு மனிதர் அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர் தான். கல்வியில், செல்வத்தில், சிறப்புமிக்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வாழ்ந்து கெட்டு போனவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசிக்காரர் தான். சரி சார், வாழ்ந்து கெட்டாங்க அப்படிங்கிறீங்க, என்றைக்கு தான் இவங்க மறுபடியும் நல்லபடியாக வாழ்வாங்க? என்றைக்கு தான் அவங்களுக்கான தேவைகள் நிறைவேறும்? என்றைக்கு தான் அவங்களுக்குன்னு ஒரு பாதை உருவாகும்? என்றைக்கு தான் சார் அவங்க நினச்ச விஷயம் அடையும்? என்றைக்கு தான் சார் அந்த கடன்கள் தீரும்? என்றைக்கு தான் சார் சந்தோஷமான வாழ்க்கை பிறக்கும்? அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. மிதுன ராசிக்காரரோட பண்புலன்களை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கேட்டுக்காங்க. மிதுன ராசியில் பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்றவரை நம்பி இவங்க வாழவே மாட்டாங்க. சுயம்பாக உருவாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். மற்றவன் நான் நன்மை செய்கிறேன், அவன் என்னமோ நினச்சிட்டு போகிறான். இது மாதிரி நினச்சே இவங்க அனுபவித்த கஷ்டங்கள் தான் அதிகம். வாழ்நாளில் இவங்க அப்பா அம்மாக்கிட்ட இவங்க கையேந்து நிற்கும் போதெல்லாம் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஃபைனலாக பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவங்க வந்து ஒரு 2வது மகனோ 3வது மகனோ இருக்காங்க அப்படின்னா இவங்கள மட்டும் ஒரு ஓரவஞ்சனையாக இவங்க நடத்துகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். சொத்து பிரிக்கிறதுலையோ இல்லை ஒரு பங்கு கொடுக்குறதுலையோ அந்த மாதிரி விஷயத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா மிதுன ராசிக்காரன் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. கல்வியாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இந்த ராசிக்காரன் வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பயங்கரமாக யோசிப்பான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்னா அவனால் யோசிக்க கூட முடியல. ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக கூட இருக்க முடியல. சார், நாய்க்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சார் நாய்க்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை வேலையே இல்லைம்பாங்கள்ல, அந்த மாதிரி உங்களை நாயின்னு சொல்ல கிடையாது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், கேளுங்க. உங்களை மற்றவங்க வந்து ஒரு நாயாக பார்க்குறாங்க அப்படின்னா உங்களை தெய்வமாக பார்க்குற ஒரு கூட்டமும் இருக்குது. ஓகேவா? காலபைரவராக பார்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்குது. இந்த ராசிக்காரர்களை மதிக்காத இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க. உங்களை தெய்வமாக மதிக்கிற இடத்த நீங்கள் வந்து தள்ளி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. அதை சொல்கிறதுக்கு தான் அந்த பழமொழியே சொன்னேன். நிறைய பேர் தப்பாக எடுத்துகிட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு தயவு செய்து நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தை ஒரு டைம் செக் பண்ணுங்கள். யாரு கூட இருக்கீங்க? அவன் உங்களுக்கு நல்லது செய்கிறவன் தானா, இல்லை உங்கள் கண்ணை கட்டி உங்கள்கிட்ட முன்னாடி மாயாஜால வித்தை காட்டி ஏமாற்றிட்டு இருக்கானா? ஏன்னா இந்த மிதுன ராசிக்காரருக்கு தற்போதைய காலகட்டத்தில் ஒருத்தன் கண் கட்டி வித்தை காட்டுவான். அவன் நினைக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு உங்கள் முன்னாடியே அவன் வந்து மாயாஜாலம் கட்டுவான். அதான் அந்த ஒரு சீட்டு மாதிரி உருட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அவங்களை ஏமாற்றுவாங்கல்ல. அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நடந்துகிட்ருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. 3வது பர்சன், அவன் 3rd பர்சன், அவன் குடும்பத்தில் ஒரு ஆளாக கூட இருக்கலாம். 3rd பர்சன் உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் அல்லது அந்த மாதிரி இல்லாமல் 3rd பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ உங்களோட நட்பு வட்டாரத்துலேயும் மற்ற இடத்துலையும் நீங்கள் வந்து கவனமாக இருந்தாகணும். தொழிலில், கல்வியில், இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை ரொம்ப நம்பி போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்து முன்னேற நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கூட இருக்கிறவங்களும் அதுக்கு உறுதுணையாக உங்களுக்கு இருக்காங்களான்னு பாருங்கள். இல்லையா, அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டு வேலையை பாருங்கள். அப்படி கூட வர மாதிரியே வந்து உங்களை கவுத்து வர்ற நண்பர்கள் அதிகம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் இது அதிகம். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அவர்களது தாய் தந்தையரை தெய்வமாக நினைப்பவர்கள். ஆனால் அவங்க இவங்களை ஒரு ஓரவஞ்சனையாக தான் பார்ப்பாங்க. நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், காதல், திருமணம், கணவன் மனைவி, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், உங்களே ஒரு 100% மதிப்போடு பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பழைய நிலைமையிலே இப்போ நீங்கள் இல்லை. நல்ல வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருந்தது, இப்போ ஒன்றும் பெரிய வருமானம் இல்லை. வேலையிலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கீங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய ஒரு சர்க்கைகளை சந்திச்சிருக்கீங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாட்டிருக்கீங்க. இந்த கடன்லாம் சரியாகணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கோயிலாக நீங்கள் போய் கும்பிட்டுருக்கீங்க. கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க கூட அந்த இடத்துல போய் நிற்கும்போது உங்களுக்கு ஒரு வழி தெரியுது சார் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா இது காலம் சார், கட்டம் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் அதுக்கு சரியாகிறதுக்கான காலகட்டம் சிறிது காத்திருந்து தான் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் ஒரு 5% பேர் இப்போ மிதுன ராசிக்கார கீழே சொல்லுவான், யாரா அவன் கதை விட்டுட்டு இருக்கிறப்ப தாண்டா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதில் ஒரு 5% பேருக்கு அந்த காலம் கைகூடி வந்து விட்டது. அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகும். இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் போகும். அதே போல் மிதுன ராசிக்காரன் சின்னதாக ஒருத்தன் ஏதாவது ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு அட்டை வீடு போட்டால் கூட பக்கத்தில் அவ்வளோ கந்திச்சு வைப்பாங்க. இந்த ராசிக்காரனுக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஸ்டெப் எடுக்கலான்னு நினைப்பான். சிம்பிளாக தான் இருக்கும். அதையும் கடன் வாங்கி தான் மிதுன ராசிக்காரர் பண்ணுவாங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இவன் பயங்கரமாக கட்டுறான்பா, இவனுக்கு எங்கேருந்து வந்துருக்க போனான், எங்கே கொள்ளையடிச்சானோ தெரியல, இவன் எங்கேருந்து தான் சம்பாரிச்சானோ தெரியல, எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியல, ஏதோ ஒரு இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க. இது மிதுன ராசி கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய ஒரு செயலாக அமையும். நீங்கள் வந்து போராடி வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கிறீங்க, அது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் கூட இருக்கிறவங்களே சிலர் வந்து வேறு மாதிரி உங்களை சொல்லி உங்களை பற்றி டைவெர்ட் பண்ணி உங்களை பற்றி வேறு வேறு விஷயங்களை சொல்லி உங்களை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருப்பாங்க. இந்த ராசிக்கு
ஒரு முதன்மையான ஒரு கடவுள் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தான். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் அப்புறம். முதல் தெய்வம் குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய அருளால் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து சிறப்புமிக்க வாழ்க்கை வாழுவீங்க. சிறப்புமிக்க வாழ்க்கைன்னா எந்த மாதிரி? மற்றவர் கந்திஷ்டி வைக்கும்படி வாழ்க்கை. அது குலதெய்வத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். குலதெய்வத்தால் கொடுக்க முடிஞ்ச அது ஒரு விஷயத்தையும் உங்களை தடுப்பதற்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி தான் நம்ம போட்டுருக்கணும். ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் நம்ம போட்டுருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மகிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறவங்க மட்டும் தான் நம்ம வச்சுக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஆண்களாக இருந்தால் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். பேர் கெடாமல் பார்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். சரி சார், இந்த எச்சரிக்கையாக இருக்கிறதெல்லாம் ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன தான் பண்ணணும்? எப்படி இருந்தால் எங்களுக்கு நல்லது? எதனால் எங்களுக்கு எப்படி? அதாவது இப்போ அடுத்து உங்களுக்கு நடக்க போகுது ஒரு விஷயம், அது எதனால் நடக்குது? அது இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது? அதுக்கான எப்படி? இப்போ உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி ஒன்று கிடைக்கும். அது வந்து எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா 3வது நபரால் தான் கிடைக்கும். இதே காலகட்டத்தில் உங்களை ஏமாற்றுபவருக்கும் ஒரு 10 பேர் வந்து உங்களை ஏமாற்றுறதுக்கு ரெடியாகும். அவங்ககிட்டருந்து நீங்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி பாருங்கள். அதுவும் யாரால் நடக்குன்னா ஒரு 3வது நபரால் தான் நடக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் உங்களை வந்து கொலாப்ஸ் பண்ணும், யோசிக்க விடாமல் பண்ணும். இப்போ எப்படி சார் அதிலேருந்து வெளியே வருது? இதுதான் நான் 2 தடவை எப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன். எதனால் எப்படி அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவும் உங்களுக்கு உண்டு. அந்த நெகட்டிவும் 3rd பர்சனால் அமையுது, பாசிட்டிவும் 3rd பர்சனால் அமையுது. இது 2ல் எவன் வந்து உங்களுக்கு வந்து நல்லது பண்ண வரான், எவன் உங்களுக்கு என்ன சொல்ல வரான்னு உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தான் சரியாக இருக்கும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? யாரால் அப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணுங்கள். லோக்கலில் கொடுத்து கூட செக் பண்ணுங்கள். லோக்கலில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது? கணவன் மனைவிக்கிடையே 3rd பர்சன் வருவானா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் 3rd பர்சன் வரானா, தொழிலில் 3rd பர்சன் வரானா, எதில் 3rd பர்சன் வரான்? அந்த 3rd பர்சனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது? அந்த 3rd பர்சன் இருந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் பண்ணுறது? இதெல்லாத்தையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் ஃபில்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபைனலாக அந்த பர்சனே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி சார், இது லோக்கலில் கொடுத்தா எங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சொல்லுவாங்கன்னு தெரியல அப்படிங்கிறீங்க மட்டும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துறேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேரோட ஏக்கம், நிறைய பேரோட கேள்விக்குறியான சில விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி காத்துட்ருக்கீங்க. எப்படி சரி பண்ணலாம்? எப்படி இதன் மூலமாக பல நன்மைகளை கொண்டு வரலாம்? எப்படி இதனால் பல நன்மைகளை வந்து நம்ம தன்வசப்படுத்தி அதன் மூலமாக பல நன்மைகளை வந்து உருவாக்கலாம்? இதற்கான கேள்விக்கான விடை உங்கள் கைவசத்தில். பொறுமையாக யோசிங்க, உட்காருங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனையும் ஒன்று உங்களுக்கு கிடைக்குது. என்ன சார் தவறு, என்ன சார் தண்டனை? எந்த தவறும் மனசறிஞ்சு தவறுகள் பண்ணலையே அப்படிங்கிறவங்க, உங்களுக்கு ஒரு சீக்ரெட்னு ஒன்று வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சீக்ரெட் வந்து இப்போ வெடிக்கக்கூடிய ஒரு டைம். அந்த சீக்ரெட் வந்து வெடிக்குது அப்படிங்கிறத விட சீக்ரெட் வெளியே மக்களுக்கு தெரியறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த சீக்ரெட்டை பத்திரமா நீங்கள் வச்சுருக்கிறத விட அதன் மூலமாக உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க. பயந்து நீங்கள் உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத விட சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த மிதுன ராசியில் இருக்கிற 100% பேரில் 1% பேருக்கு இது நடக்கும். அதே போல் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தற்போதைய நிலைமையில் வண்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இது எல்லாமே கடன் வாங்கி தான் வாங்குவீங்க, கை காசு போட மாட்டீங்க. இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதில் எச்சரிக்கையான சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கையில் வந்து எப்போவுமே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க. அது உங்களோட குலதெய்வ எலுமிச்சம்பழமாக இருந்தால் இன்னும் பெட்டரு. ராஜக்கனி உங்களுடைய கந்திஷ்டிகளை விளக்கும். அதே போல் முடிஞ்சால் கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. கருங்காலி மாலைக்கான நம்பர் வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த நம்பரில் நீங்கள் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க, இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா அவங்களை எதுன்னு நான் சொல்ல கிடையாது. உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து குலதெய்வத்தை வணங்கலாம். இல்லை சார் உள்ளூரில் தான் இருக்கோம், குலதெய்வத்தை போய் வணங்க முடியும் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து குலதெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை, வருடத்தில் ஒரு முறை இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. முடிஞ்சால் மாதத்தில் ஒரு முறை, இல்லைனா வாரத்தில் ஒரு முறை, இல்லைனா வருஷத்தில் ஒரு முறை. வருஷத்தில் ஒரு முறை கூட நீங்கள் ஃப்ரீ கிடைக்காமலாம் இருக்க மாட்டீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஃப்ரீ கிடைக்கலன்னு சொல்லலாம், உள்ளூரில் இருக்கிறவங்களும் ஃப்ரீ கிடைக்காமலாம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம், குலதெய்வத்தை வழிபடலாம். மிதுன ராசி பொறுத்தவரைக்கும் குலதெய்வம் தான் இஷ்ட தெய்வம், உங்களுடைய உருதான தெய்வம் எல்லாமே குலதெய்வம் தான். அதே போல் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரியாது. இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க
குலதெய்வத்திட்ட போகிறீங்க, போய் நிற்கிறீங்க, யாரோ ஒரு ஒய்ஃபோ யாரையோ கணவனோ மனைவி யாரோ ஒருத்தர் வந்து விளக்கேற்றி நீங்கள் ஒரு கும்பிட்டு வந்துடுறீங்க. ஒருத்தர் விளக்கமே ஏற்றுறதுல போய் சும்மா கும்பிட்டு மட்டும் வந்துடுறீங்க. உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு சில கோயில்களுக்கு ஆகம விதிகளே இருக்காது. இப்படி தான் கோயில் இருக்கணும், அப்படி தான் கோயில் இருக்கணும்னே இருக்காது. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, அந்த சாமிகிட்ட வணங்குறீங்க. அந்த வணங்கும் போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 7 நெய் விளக்கு அல்லது 9 நெய் விளக்கு 7 அல்லது 9 நெய் விளக்கு போட்டு இறைவனை உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்து முன்னாடி கொண்டு வரணும். இது நிறையா பேருக்கு தெரியறதே இல்லை. எத்தனை பேர் சொன்னாலும் அதை வந்து பெருசாக இங்கே வந்து பாயிண்ட் அவுட்ஸே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட குலதெய்வம் உங்களோட பேசும். முன்னாடி விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த விளக்கு ஒளியின் மூலமாக உங்கள்கிட்ட பேசும். அது வந்து ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் வந்து பேசுகிறீங்க. உங்களோட அம்மா அப்பாக்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்களோட தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, உங்களோட முன்னோர்கள்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படி பேசுவதன் மூலமாக உங்களது பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதில் ஒன்றே மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க தயவு செஞ்சு குலதெய்வத்திற்கு போய் அழுகக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். குலதெய்வத்திற்கு போய் அழுகக்கூடாது. எமோஷ்னலாக என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. பாசிட்டிவாக பேசுங்க. கடன் இருக்குது, அதை அடைக்கணும்னு கேட்காதீங்க. லாபம் எனக்கு நிறையா வருமானத்தை கொடு. உங்களோட கடன் எவ்வளோ? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கடன் வந்து ஒரு 80 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு லாபம் அதிகமாக கொடு. மாதம் 90 லட்ச ரூபா லாபத்தை கொடு. அப்படி கும்பிடணும். இப்போ எனக்கு மாதம் 90 லட்ச ரூபா லாபத்தை கொடு, நான் அந்த லாபத்தில் நான் அப்புறம் அதை சரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான போது ஒருத்தன் பணம் கொடுத்தான், அதுக்கு பேர் கடன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்க்கும்போது அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துச்சு. அது யார் மூலமாக வந்தது? கடவுள் மூலமாக வந்தது. கடன் அப்படிங்கிறது அதுக்கான பெயர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சாமிகிட்ட கேட்கும்போது என்ன கேட்கணும்? எனக்கு லாபத்தை கொடு. என்ன கடன் இருக்கோ அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டை சொல்லி எனக்கு அந்தளவுக்கு லாபத்தை கொடு. அது ஆறா பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய முன்னோர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் சரி பண்ணலாம் சரி பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக கும்பிட்டு பாருங்கள். இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான நன்மையும் அதற்கான விளைவுகளையும் நீங்கள் மனதார அப்படியே அனுபவிப்பீங்க. இதை நான் ட்ரை பண்ணோம், இது மூலமாக எனக்கு மனதார அந்த விஷயங்கள் நான் அனுபவிப்பேன். சந்தோஷமாக அனுபவிப்பேன். சந்தோஷமாக அந்த கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துருவேன். மாதம் இவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துறேன். ஸோ அந்தளவுக்கு சந்தோஷமாக கடவுள் நம்மளை வச்சுக்கும். நீண்ட ஆயுளோடையும் உடல் ஆரோக்கியத்தையும் கடவுள் வந்து நம்மளை வச்சுக்கும். ஸோ கடவுள்கிட்ட நம்ம வணங்கும் போதே பாசிட்டிவாக வணங்கணுங்க. இது நிறையா பேர் தெரியறதில்ல. அதை தான் நிறையா உங்களோட முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, கோயில்கிட்ட போய் அவ்வளோ இது பண்ணேன் இவ்வளோ இது பண்ணேன், போய் அப்படி வேணேன் இப்படி வேணேன், பூ மிதிச்சாங்க, தீச்சட்டி எடுத்தாங்க அப்படின்னு நிறைய பண்ணுற. அதெல்லாம் வந்து வழிமுறைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரியான வழிமுறைகள் பண்ணிகிட்ருக்காங்க. மனதார நீங்கள் எப்படி வேணுனீங்க? கூட்டத்தில் போய் நின்றுட்டு 100ல் ஒருத்தனாக கும்பிட்றத விட ஃப்ரீ டைமில் போங்க. உங்களோட குலதெய்வத்தோட கையை பிடிச்சி பேசுங்க. குலதெய்வத்துக்குள்ளே கருவறைக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல சார், வெளியே உட்காந்தா பண்ண முடியுது. வெளியே உட்காந்து கும்பிடுங்க. ஆள் இருக்குன்னு அவசியம் இல்லை. அமாவாசை பௌர்ணமின்னு அவசியம் இல்லை. நல்ல நாள் வளர்ப்புற தேய்பிற அவசியம் இல்லை. வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு அவசியம் இல்லை. எந்த நாட்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, எந்த நேரத்தில் கோயிலில் கூட்டம் இல்லை, எந்த நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாட்ட ஃப்ரீயாக பேச முடியும், அந்த மாதிரி பேசுங்க. சார் இன்றைக்கி எலெக்ஷன் டைமில் 1000 பேர் போய் நீங்கள் பார்க்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னா 1,00,000 பேர் இருக்காங்க. நீங்கள் வந்தீங்களா இல்லையான்னு கூட அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியாது. அப்படி கூட்டத்தில் போய் நீங்கள் போய் ஒரு இடத்துல கும்பிட்றத விட தனிமையாக இருக்கும்போது அந்த அம்மன்கிட்ட போய் உட்காந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஆறா அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதற்கான தீர்வுகள் வந்துச்சு அப்படின்னா வெற்றி நம்மை நோக்கி கண்டிப்பாக வருங்க. இது நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம். இந்த ராசிக்காரர்கள் தயவுசெய்து இந்த டைம் புரிஞ்சுக்கோங்க. எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமையுது. அந்த நாட்களில் முக்கியமான ஒரு விஷயமாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்குது. அந்த குலதெய்வத்தினுடைய அருள் நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ அதை பொறுத்து அமைஞ்சும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்த விஷயங்கள் முன்னாடி சொன்னதான். ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கும், பெண்களாக இருந்தாலும் ஆண்களுக்கும் சின்ன சின்ன பேர் இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல பார்த்து எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதுமானது தான். கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்யுன்யமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கிறவங்க நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது வந்து திருச்செங்கோடு அப்படிங்கிறது மலை, திருச்செங்கோடு அப்படிங்கிறது அந்த மலை. அந்த மலையில் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு தெய்வம் இருக்குது. அந்த அர்த்தநாரீஸ்வரருங்கிற தெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முகம் வந்து தெரியாது. முகம் வந்து அப்படி சாஃப்டாக இருக்கிற மாதிரி முழுகின மாதிரி இருக்கும். அதில் ஒரு கால் வந்து கொலுசு மாட்டி இருக்கும், ஒரு கால் நார்மலாக இருக்கும். அதாவது ஆணும் பெண்ணும் இணைந்திருக்கக்கூடிய, சக்தியும் சிவனும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு உருவமாக காட்சியளிப்பாங்க. அது வந்து வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலை. எங்கேயுமே கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே செங்குட்டு வேலவர் அப்படின்னு ஒரு முருகர் சன்னதி இருக்குது. செங்குட்டு வேலவர் அவரோட ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரியாது. லெஃப்ட் ஹேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சேவல் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கோல் கையில் பிடிச்சிட்டு.
தண்டத்தை கையில் பிடிச்சிட்டு அது பக்கத்தில் வந்து சேவல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயே அந்த மலைக்கு மேலேயே கொஞ்சம் தூரத்தில் உச்சி பிள்ளையார் கோயிலும் அமைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், சிவன சக்தியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் காட்சி தராங்க. பக்கத்தில் முருகர் இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் விநாயகர் இருக்காங்க. அதாவது குடும்பத்தில் உள்ள அத்தனை ஆட்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடம். குடும்ப சமேதர்களாக அந்த இடத்துல காட்சி தந்துட்டுருக்காங்க அர்த்தநாரீஸ்வரரும் முருகரும் விநாயகரும். அர்த்தநாரீஸ்வரங்கிறது யார்? சிவனும் சக்தியும். இந்த கோயிலில் ஏற்கனவே ஒரு விதிமுறைகள் இருக்குது. அது பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலில் திருமணத்தின் போது எந்த சலசலப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், திருமணம் ஆன தம்பதியினரும் திருமணம் 60 ஆண்டுகள் கடந்தவர்களோ இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அந்த கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடத்துல மாலை மாற்றிக்குவாங்க. அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கல்யாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதுபோல் பல விஷயங்கள் இருக்குது. அதே போல் அந்த கோவில் மலை ஏறுறாங்க பார்த்தீங்களா, மலை ஏறக்கூடிய இடத்துல கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வந்து சிலையாக அமைச்சிருப்பாங்க. அந்த பாம்பு சிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 60 அடிக்கு இருக்கும். அந்த 60 அடி பாம்பு சிலை கல்லே செதுக்கியிருக்கும். அந்த இடத்துல அந்த கோவில்களில் நிறைய பாம்பு சிலைகள் நீங்கள் பார்க்க முடியாது. அந்த கோவில் ஃபுல்லாக நிறைய பாம்பு சிலைகள் இருக்கும். அவ்வளோ பாம்பு சிலைகள், அந்த மலை ஃபுல்லாக பாம்பு சிலையாக இருக்கும். அது எதற்காக அமைச்சாங்க அப்படிங்கிறது அந்த காலத்துல வந்து இது வரைக்கும் தெரியல. வெள்ளை தசமாசானத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அமைச்சாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இந்த 60 அடி நாகத்திற்கு போய் பாலாபிஷேகம் பண்ணும்போது சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது. அதே போல் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கோழி அது இதெல்லாம் காவு கொடுத்துட்ருக்காங்க. அந்த கோயிலில் வந்து அதெல்லாம் புதுசாக இங்கே வந்து விதிமுறைகளாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகத்திற்கு பாலாபிஷேகம் பண்ணுவது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாகம் அதே போல் 60 அடிக்கு நாகம் அந்த கோவிலில் இருந்ததாகவும் அது வந்து அந்த கோயிலை பாதுகாத்ததாகவும் அதனுடைய அடிப்படையில் தான் அந்த சிலை வந்து செஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அது தனியால் அப்படியே பாறையிலே செதுக்கியிருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கோயிலுக்கு போகக்கூடிய யாராவது உங்களுக்கு வந்து ராகுவாலோ கேதுவாலோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போய் வணங்குங்க. ராகுவும் கேதுவும் மனம் குளிர்வாங்க. எந்த பிரச்சனையும் வராமல் சந்தோஷமாக வச்சுப்பாங்க. இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்புதுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அதாவது ராகு திசை கேது திசை நடக்கிறவங்க காலுக்கடியில் பாம்பு பூந்தால் என்ன பண்ணுவீங்க? கொத்துமோங்கிற பயமும் இருக்கும், என்ன பண்ணுதோங்கிற பயமும் இருக்கும். அந்த டைமில் உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ராகு திசை கேது திசை. உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிங்க அப்படின்னா ராகு திசையாக கேது திசையாங்கிற செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகுது. அதுக்கு அந்த கோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறையாக இருக்குது. நிறைய பேர் போவீங்க, காளஹஸ்தி அது நிறைய பேர் போவீங்க. அதுவும் ஒரு அற்புதமான ஸ்தலம். எல்லாமே ஒரு அற்புதமான ஸ்தலம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாக தேவதைகள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களது பிரச்சனைகளை தீர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே. ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். நிறைய அற்புதமான கோயில்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு தீர்வுகள்லாம் இருக்குது. அதே போல் இதே மிதுன ராசிக்காரர்கள் தொழில் சம்மந்தப்பட்டமாக சில பேர் வந்து கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படம், லக்ஷ்மி சமேதராக இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. திருப்பதி ஏழுமலையான் மட்டும் நின்றுட்டு இருப்பார். ராஜ அலங்காரத்தில் திருப்பதி ஏழுமலையான் மட்டும் இருப்பார். பாதத்தில் வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ இருக்காது. திருப்பதி ஏழுமலையான் மட்டும் இருப்பார் வைர கிரீடத்தோட. அந்த புகைப்படத்தை வாங்கி நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வைங்க. அது ரொம்ப பிரமாதமான ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை பற்றி நிறைய பேர் தெரியும். லக்ஷ்மி சமேதரோடு நீங்கள் வணங்கும்போது அது வேறு. அதெல்லாம் திருப்பதி ஏழுமலையான் புகைப்படத்தை மட்டும் வாங்கி நீங்கள் வச்சு வழிபடுங்க. ரொம்ப ஒரு பவர். அதே போல் இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. கழுதை முகத்தோடு இருக்கக்கூடிய, கழுதையின் உருவத்தோடு கையில் வந்து விளக்கமாறு ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு அம்மனின் புகைப்படம். அது வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மகிட்டே கேட்குறாங்க அந்த ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுங்கன்னு. நெக்ஸ்ட் வீக்லேருந்து அதுவுமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்சல் போட்டு பண்ணிக்கலாம். அதுவுமே பூஜை பண்ணி செய்து கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்குறோம், நீங்கள் அங்கே போய் பூஜை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதற்கு தகுந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணி அதை செஞ்சு கொடுத்துடலாம். நிறைய பேர் கேட்டே இருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அது வேணும் அப்படிங்கிறவங்களும் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அதில் இருக்கிற அட்மின் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான தகவல்கள் எல்லாமே அதை வந்து சொல்லிடுவாங்க. நார்மலாக கொடுக்குறது ஒரு ரேட்டு, பூஜை பண்ணி கொடுக்குறது ஒரு ரேட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஓரளவுக்கு தீர்வு இல்லை அப்படின்னா அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே போல் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ரூபாயோ அல்லது ஏதோ ஒரு அமௌண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து உங்களோட கடன் பிரச்சனை தீர்ற மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில், செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒரு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் யாருக்கும் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் தொழில் சம்மந்தமாக ஏதாவது காசு கொடுப்பீங்களே, அதை வந்து முதல் அமௌண்ட் வந்து எடுத்து போட்டு முடிஞ்சு வச்சுருங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த கடனை வந்து திருப்பதி ஏழுமலையான் அடைச்சி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சாமிகிட்ட சொல்லிடுங்க.
அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு அதை வந்து திருப்பதியில் போடுறதோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் அந்த பெருமாளுக்கு வந்து சமர்ப்பிக்கிறதா நினச்சி நீங்கள் வந்து அதில் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கடன் பிரச்சனைகள் டக்குன்னு முடியும். இது நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். கடவுளிடம் கடனை ஒப்படைத்து விட்டால் கடவுளை சரி பண்ணி கொடுத்துருவார். நம்மளால் முடிஞ்சதை நம்ம கடவுளுக்கு நம்ம செஞ்சிடறோம். அதே மாதிரி தொழில் தொடங்கும் போதும் சரி, எப்பவும் சரி, ஏதோ ஒரு இறைவனை வந்து நம்மளுக்கு பார்ட்னர் மாதிரி சேர்த்திக்கணும். நம்மளுக்கு வந்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் இப்போ நம்ம பார்ட்னர் உங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா இன்றைக்கி அந்த வருமானத்தில் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிடணும். அது கடவுள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்காதுங்க, நம்மளோடு சேர்ந்து இணைந்து அது செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக கருதணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது தொழில்கள் வந்து உங்களுக்கு அமோகமாக வரும். நமக்கு வந்து தொழில்கள் அமோகமாக வருவதற்கு குலதெய்வ வழிபாடும் இது போன்ற சில வழிபாடுகள் தான் நம்மளை வந்து மேலே கொண்டு வரும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரர்கள் தயவுசெய்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. செக் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பண பரிவர்த்தனையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க, அதில் ஃபாலோ பண்ண பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து வீடியோவில் நம்பர் கேட்டுட்டு இருக்கீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அது ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஓடிட்டுருக்கோம், ஃபேஸ்புக்கில் அது நம்பர் ஓடிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதை 3 சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு கொடுத்துருவாங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.